ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கப் துவரம்பருப்பை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை கப் துவரம்பருப்புக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 3 விசில் அடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அதே குக்கரில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். 250 கிராம் முட்டைக்கோஸை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் குக்கரில். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற விட்டு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 4 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், முட்டைக்கோஸ் அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் வேக விட்டு வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நாம் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அவ்வளோதான். இப்போ இதை நாம் சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான முட்டைக்கோஸ் சாம்பார் தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.